ஹாய் வெனஸ்டே ஈவினிங் எங்கள் ஊரில் லைட்டாக மழை வந்துச்சு. ஸோ சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசித்தோம். அப்போ தான் வாழைப்பூ வடை செய்யலான்னு டிசைட் பண்ணோம். உடனே ஹஸ்பண்ட் கடைக்கு போய் வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டார். இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை பருப்பு இல்லைன்னா பட்டாணி பருப்பு 2 hours ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சுட்டு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணும்னா, வாழைப்பூவை எடுத்து சென்டரில் ஒரு கொண்டை வச்ச மாதிரி ஒரு நரம்பு இருக்கும், அதையும் ஒயிட் கலரில் சின்னதாக இதழ் மாதிரி இருக்கும், அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கூடவே 2-3 பெரிய வெங்காயத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, இஞ்சி, சோம்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு, ஊற வச்ச பருப்பு, வாழைப்பூ, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த பருப்பை தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பருப்பை சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ரவுண்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் சூடானதும் டக்குன்னு ஈஸியாக போட்டு எடுக்க நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ஆயில் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க வடையை கையில் தட்டி சூடாக இருக்க ஆயிலில் போட்டு எடுத்தால் போதும். வடை நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். வடை நல்லா வெந்ததும் அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூடான வாழைப்பூ வடை ரெடி. நாங்கள் செஞ்ச வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரும்போது நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், நல்லா லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye. See you on next video.